ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். தமிழக அரசுகிட்ட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டாம் கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி முதலமைச்சரே இந்த ஸ்கீமை இரண்டாம் கட்டமாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் நம்ம சொன்னபடி அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து பணம் ரூபாய் 1000 விடுவிக்க போகிறதா அரசு தரப்புலேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் அரசு வெளியிட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக தான் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் திரும்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வராதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வரும். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற வீடியோவை கம்பல்சரியாக சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திரும்ப வராது, இதெல்லாம் அப்ளை பண்ண கிடைக்காது அப்படின்ற மாதிரி பொய்யான தகவல் கமெண்டில் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம சேனலில் மட்டும்தான் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக இதுக்கான அப்டேட்டை தெளிவாக கொடுத்துருந்தோம். திரும்ப புது அப்ளை வரும், திரும்ப பணம் வரும். யாராருக்கெல்லாம் புதுசாக ரேஷன் கார்டு எடுத்திருந்தீங்களோ அவங்களும், யாரெல்லாம் விடுபட்டு இருந்தீங்களோ அவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கான பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி முதலமைச்சரே இரண்டாம் கட்டமாக இந்த திட்டத்தை பெண்களுக்கு அறிமுகப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் தொடங்கி வைக்கிறார். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 வாங்கின்னு வரவங்களுக்கும் ஒரு சில முக்கிய அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த 12ஆம் தேதி இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து பணம் ரூபாய் 1000 கண்டிப்பாக ஏறும் அப்படின்ற அறிவிப்பு அரசு தரப்புலேருந்தே வெளியிட்டிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ₹1 கிரெடிட்டட் மெசேஜ், நீங்கள் இந்த ஸ்கீமில் ஏற்கப்பட்டீங்களா நிராகரிக்கப்பட்டீங்களா, அடுத்தது உங்களுக்கு கலாய்வு வரலைன்னா பணம் வருமா, கலாய்வுக்கு வந்திருந்தால் மட்டும்தான் பணம் வருமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள், பல்வேறு டவுட்டுகள் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் பணம் வருமா வராதா அப்படின்றதுல அது சம்மந்தமாக டீட்டெயிலாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மேலும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான கிரேஸ் பாயிண்ட், இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அதை ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட், அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், அரசு வெளியீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் அப்டேட்டட் வீடியோவாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வரோம். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் தொடங்கி அது உங்களுக்கான பணம் இந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி முதலமைச்சரே ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறார். அதுக்கான அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னது போலேயே திரும்ப பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் மகளிர்கள் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட 29 லட்சம் பேருக்கு மேலே இந்த திட்டத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதனை முன்னிட்டு முதலமைச்சரே பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்கிறார் இந்த ஸ்கீமை. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 2வது கட்டத்தை வரும் 12ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்ற அப்டேட் நியூஸஸ் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து வந்த வண்ணமாகவே இருக்குது. அரசு தரப்பில் அஃபிஷியலாக இந்த நியூஸை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களை எதிர்பார்த்த நாட்கள் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தா, இப்போ 2ஆம் கட்டமாக புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு, மேல்முறையீடு செய்தவங்களுக்கு 2ஆம் கட்டமாக வருகின்ற 12ஆம் தேதி, இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. நாளை மறுநாளில் 12ஆம் தேதி வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சரே இந்த திட்டத்தை தொடங்கி வச்சு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்கள தகுதியானவங்களுக்கு எல்லாருக்குமே பணம் வரப்போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. தகுதி உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. டிசம்பர் 12ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயனாளிகளுக்கு நிதியை விடுவிக்கிறார் அப்படின்ற அப்டேட் வந்துடுச்சு. இந்த நிலையில் 29 லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகையை கேட்டு விண்ணப்பித்துள்ளதாகவும், அதில் தகுதி இருந்தும் கிடைக்கவில்லை என்றாலும் கோட்டாட்சியரிடம், முக்கியமாக நோட் பண்ணுங்கள், கோட்டாட்சியரிடம் மீண்டும் விண்ணப்பித்து திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்ற வாய்ப்பை அமைச்சர் சக்கரபாணி டீட்டெயிலாக கூறியிருக்கார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வருகின்ற 12ஆம் தேதி இந்த ஸ்கீம் 2ஆம் கட்டமாக முதலமைச்சர் ஆரம்பிக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் 29 லட்சம் பேருக்கு மேலே இந்த ஸ்கீமில் முக்கியமாக இப்போ ரீசனாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தின் மூலிமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் அப்ளை பண்ணி விட்டுப்பட்டு இருந்தாலும், ஒரு சிலவங்க நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய மாவட்ட கோட்டாட்சியரம் மீண்டும் விண்ணப்பித்து அதுக்கான அப்டேட்டை பெறலாம். கடந்த 2023 செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் 1,15,00,000 மகளிர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கி வருகிறது. கடந்த 27 மாதங்களாக, நோட் பண்ணுங்கள், 27,000 இது வரைக்கும் வந்திருக்கு. 27 மாதங்களாக பார்த்தீங்கன்னா இந்த தொகையை தொடர்ந்து பயனாளிகளின் வங்கி கணக்கில்
வர வைக்கப்படுகிறது. வங்கி கணக்கில் எப்படி வந்து வர வைக்கலாம், அவங்களோட அப்ளிகேஷன் கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமாக ஆதார் கார்டு மென்ஷன் பண்ண வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆதார் கார்டில் ப்ரைமரியாக என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாதமானால் 15ஆம் தேதி ஆனால் கரெக்டாக வந்து பணம் வந்து ரூபாய் 1000 அவங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகிடும் ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து தொடக்கத்தில் விண்ணப்பித்திருந்த பலரும் வந்து பார்த்திங்கன்னா மனுக்கள் விதிமுறைகளின் காரணமாக நிராகரிக்கப்பட்டிருந்தது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செய்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து உருவாக்கி கொடுத்துருந்தாங்க. மக்களிடம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய புகாராக வந்து எழுதுனது அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு மேலே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. திமுக அரசு ஆட்சியில் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டைகளுக்கு அனைவருக்கும் இந்த திட்டம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் ரூபாய் 1000 வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகுதி வாய்ந்த புதிய பெண்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் போய் சேரும் வகையில் 1,15,00,000 பேருக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து வரதுக்கான ஏற்பாடு வந்து செய்திருந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதிலையும் நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு மேல்முறையீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம் புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்க, அதாவது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்க, இந்த ஸ்கீமில் தகுதி இருந்தும் அப்ளை பண்ணி தவற விட்டவங்க, அப்ளை பண்ணி பணம் வராதவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம் மூலம் புதிய மனுக்கள் பெறப்பட்டன. இந்த நிலையில் முகாம்களில் மாநிலம் முழுவதும் பெண்களில் அதிக அளவில் விண்ணப்பித்துள்ளனர். இதன் அடிப்படையில் 29 லட்சம் புதிய விண்ணப்பங்கள் அரசிடம் வந்துள்ளதாக சமூக நலத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இவர் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அமைச்சர். 29 லட்சம் இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழே 29 லட்சம் விண்ணப்பங்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்திருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் புதிய பயனாளிகளுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் தொகை வழங்கப்படும் என்று முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே நம்ம சேனல்லே வந்து சொல்லியிருந்தோம் டிசம்பர் 16ஆம் தேதி உங்களுக்கு வந்து பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலையில் தற்போது டிசம்பர் 12ஆம் தேதி முதலே வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் அறிவித்திருக்கார் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே வந்து சொன்ன மாதிரி டிசம்பர் 12ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் பெண்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் கட்டமாக இந்த திட்டத்தை திரும்ப வந்து தொடங்கி வைக்கிறார் அப்படின்ற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. அதை டீட்டெயிலாக நீங்களே வந்து பார்க்கலாம். சிவகாசி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்ட தகவலின்படி இதுவரை 1.14 கோடி மகளிர்களுக்கு மாநிலம் முழுவதும் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு இருக்கிறது. புதிதாக பயனாளிகளை சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையை வரும் மாதங்களில் மேலும் அதிகரிக்கும். இந்த திட்டத்தில் தமிழகத்தில் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களில் சார்ந்த பெண்கள், அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 1.14 கோடி பேர் பெண்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. புதுசாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏழை குடும்பங்களாக இருந்தால் அவங்களும் வந்து சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த நிலையில் இப்போ ரீசனாக 2ஆம் கட்டமாக இந்நிலையில் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் டிசம்பர் 12ஆம் தேதி அமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் அப்படின்றத வந்து துணை முதலமைச்சர் அறிவிப்பாக வந்து விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் முன்னிலையில் டிசம்பர் 12ஆம் தேதி 15ஆம் தேதி தான் பணம் வரும்னு எதிர்பார்க்க தேவையில்ல. புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்துருந்ததுன்னா கண்டிப்பாக 12ஆம் தேதி உங்களுக்கு ரூபாய் 1000 வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து டீட்டெயிலாக வந்து முடிவு பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலாய்வே வந்து வராது இருக்கும். அவங்களுக்கான அப்டேட்டும் வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன். இந்நிலையில் முக்கியமான அறிவிப்பை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டுள்ளார். இதுதான் வந்து முக்கியமான அப்டேட். இது அப்டேட்டான வந்து சொல்லலாம், இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மகளிர் உரிமை தொகையை கேட்டு 29 லட்சம் மனுக்கள் வந்துள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். டிசம்பர் 12ஆம் தேதி முதல் உரிமை தொகை வழங்கி வைக்கிறார் முதலமைச்சர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். தகுதி இருந்தும் சிலருக்கு தொகை வராமல் இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அமைச்சரே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறார். ஒரு சிலவங்களுக்கு வந்து விடுபட்டு இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு தகுதி இருந்தும் பணம் வந்து வராமல் இருக்கலாம். இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தகுதி இருந்தும் பணம் வராமல் இந்த மாதம் வந்து போயிருந்தா அத்தகையவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் மாவட்ட கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்து மீண்டும் ஆய்வு செய்து திட்டத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு மாவட்ட கோட்டாட்சியரிடம் வந்து அதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து அதன் மூலயமா ஆய்வு செய்யப்பட்டு கலாய்வு செய்யப்பட்டு உங்களுக்கு பணம் வந்து நீங்கள் தகுதியானவர்களா அப்படின்றத தேர்வு செய்யப்பட்டு பணம் வழங்கப்படும் அப்படின்றத அமைச்சர் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருக்கார். இது மட்டும் இல்லாமல் அதாவது தகுதி வாய்ந்தோர் யாரும் இந்த திட்டத்தில் விடுபடக்கூடாது என்பதே அரசின் முக்கிய நோக்கம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அப்படின்றது தான் முக்கியமான நோக்கமாக வந்து பார்க்கப்படுது. யாருமே இந்த திட்டத்தில் வந்து விடுபடக்கூடாது அப்படின்றத முதலமைச்சரும் அரசும் வந்து
தீர்க்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்காட்சின்னு வராங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதனால் டிசம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு பயனாளிகளின் வங்கி கணக்கில் தொகை வராவிட்டால் அவர்கள் நேரடியாக மாவட்ட நிர்வாகிடம் புகார் அளித்து மீண்டும் சேர முடியும். டிசம்பர் 12 முதல் பழைய மற்றும் புதிய பயனாளர்கள் தொகையை வர வைக்கும் நிலையில் இந்த திட்டத்தின் பயனாளர்களின் எண்ணிக்கை 1.40 கோடியை எட்ட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1,14,00,000 பேருக்கு தான் பணம் வந்து வழங்கப்பட்டு வந்தது. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து 2ஆம் கட்டமாக பணம் ₹1000 அவங்களோட வங்கி கணக்கே வந்து செலுத்துகிறாங்க புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு. அப்போ திட்டத்தின் தொகை அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய எண்ணிக்கை மகளிர்களுடைய எண்ணிக்கை வந்து 1.40 கோடியை எட்டும் அப்படின்றதுக்காக அதிகாரிகள் வாய்ப்புள்ளதாக வந்து கருதப்படுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இப்போ டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஈஸியாக உங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது அப்படின்றத. இதில் முக்கியமாக ஒரே ஒரு டவுட் என்ன வரும்னா, கலாய்வு செய்யலை எனக்கு பணம் வருமா வராதா அப்படின்றது தான் மிகப்பெரிய டவுட்டாக வந்து கேட்டுன்னு வரீங்க. ஒரு சிலவங்க கமெண்ட் பாக்ஸில் கூட வந்து கேட்குறீங்க. இந்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலாய்வு வரலன்னா கலாய்வு வரல அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ டீட்டெயிலாக அடுத்த வீடியோவாக நான் ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணவங்கள, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 27 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பணம் வாங்கினவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிலவங்க, அதாவது 10% தான், 100% அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 1 கோடி பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அதில் 10 லட்சம் பேருக்கு தான் வந்து டைரெக்டாக வீட்டுக்கே வந்து கலாய்வு செய்து அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து பெற்றிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 29 லட்சம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 2-4 லட்சம் பேருக்கு தான் வந்து கலாய்வு ப்ராசஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அரசு அதிகாரிகள் வந்து நமக்கு தகவலாக வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் வந்து இது புதுசாக வந்து அப்ளை பண்ணதுனால எல்லாருக்கும் வந்து சேரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து ஒரு சிலவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு எல்லாருக்கும் நடந்தால் தான் பணம் வருமா அப்படின்ற அடுத்த வீடியோவை நான் கண்டிப்பாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன். இந்த கலாய்வு முடிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்திருக்கா, 10 நாளுக்கு இல்லை 15 நாட்களுக்கு முன்னாடி வந்திருக்கா, இல்லை இந்த வாரம் வருதா அப்படின்றத கரெக்டாக வந்து நோட் பண்ணுங்கள். ₹1 கிரெடிட் மெசேஜ் கம்பல்சரியாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு மாதம் 15ஆம் தேதி ஆனால் ₹1000 கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்றத நீங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ₹1 கிரெடிட் மெசேஜ் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் பேஸ்டு, முக்கியமாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் வந்து வரும். அப்ளிகேஷனில் நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட் மாற்றி எழுதி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஆதார் பேஸில் என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் இந்த ₹1 கிரெடிட் மெசேஜும் மாதம் ₹1000 பணமும் வந்து வரும் அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்க வேண்டியது. ஒரு சிலவங்க 3-4 பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க, ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கும், அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பணம் வரும் அப்படின்றத நீங்களே வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் வர மாதிரி ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி SMS வரலாம். அப்படி இல்லை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ₹1 கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரலாம். இல்லைனா டியர் கஸ்டமர் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ₹0.10 பைசா இல்லை ₹1, இது போல் எந்த அமௌண்ட் வந்தாலும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தான் அப்படின்றத நீங்களே வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் செக் பண்ணும்போது நான் ஏற்கனவே வந்து காமிச்ச மாதிரி கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு சிலவங்க இந்த ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்தாலும் வரலாம், வராட்டாலும் போயிடலாம், ஆனால் கம்பல்சரி அக்கௌண்ட்டில் வந்து ஏறி இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வந்து பாருங்கள், இந்த ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்திருக்கா. புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்துருதுன்னா 12ஆம் தேதி ₹1000 பணம் வந்து வந்துடும் அப்படின்றத நீங்களும் வந்து உறுதியாக வந்து இருக்கலாம். ₹1 கிரெடிட் மெசேஜும் வந்து வரல, கலாய்வுக்கும் வந்து வரல, அப்ளை பண்ணும்போது ஒரே ஒரு SMS வந்தது, அதோடு இருக்குதுன்னா அதுக்கான அப்டேட் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். ₹1 கிரெடிட் மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ₹1000 கிரெடிட் மெசேஜும் உங்களுக்கு அதே போல் கிரெடிட்டட் NACH கலைஞர் மகளிர் உரிமை அப்படின்றத 12ஆம் தேதியோ இல்லை 15ஆம் தேதியோ ₹1000 கிரெடிட்டட் அப்படின்ற SMS கரெக்டாக வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாத டேரெக்டாக வந்துடும். இந்த SMS உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு இல்லை அப்ளிகேஷனில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு SMS வரலனாலும், பேங்க்கில் லிங்க் செய்யப்பட்ட நம்பருக்கு SMS வரலனாலும் வருத்தப்பட தேவையில்லை. பேலன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள், ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். கலைஞர் மகளிர் உரிமைத்திலிருந்து ₹1 வந்திருக்கா, இல்லை 12ஆம் தேதி ₹1000 வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணாவே உங்களுக்கு பணம் வருமா வராதான்றதை நீங்களே வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். லாஸ்ட்டில் வந்து வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹1000 கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பீங்க, ஆதாரில் வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருந்ததுன்னா ₹1000 போட்ட உடனே அவங்க ATM சார்ஜஸோ SMS சார்ஜஸோ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸோ ப்ரைவேட் பேங்க்கில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து எடுக்கிறாங்க. அது போல் சார்ஜஸ் பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலவங்க வந்து செயல்பாட்டிலே இல்லாத அக்கௌண்ட் வந்து ஆதாரில் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க, அவங்களாம் வந்து மினிமம் பேலன்ஸே பல நாள் பணம் வந்து பரிவர்த்தனை செய்யாத வந்திருப்பீங்க.
அதுபோல் அக்கௌண்ட்லாம் உங்களுக்கு பணம் வந்து கண்டிப்பாக பிடித்தம் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கிரெடிட்டட் மெசேஜ் வருதா அப்படின்றத வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு தான் நான் அப்ளை பண்ணும்போதே முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தேன், 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஏபிபிசி அப்படின்னு வரலாம், இல்லை NACHன்னு வரலாம், இல்லை டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இது போல் பல்வேறு மெசேஜ் வந்து ₹1 1000 கிரெடிட்டட் மெசேஜ் போல் உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் வந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கலாய்வு முடிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கலாய்வு முடியலனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் 12ஆம் தேதி முதல் பணம் ₹1000 வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கட்டமாக புதுசாக வந்து அப்ளை பண்ண போனவங்க வந்து செலுத்த போகிறாங்க. அதுக்கான அப்டேட் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்லேயோ பணம் வரது சம்மந்தமாகவோ பணம் வரலைன்னா என்ன டவுட் இருக்கோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. உங்களுக்கான டவுட்டை நான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.